ஓகே. இப்ப லார்லன் சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படிங்கிற ஐடியா குடுக்குறேன். பார்த்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் ம். ஸ்டேட்மெண்ட் குடுத்துர்றேன். அப்ப அதுக்கு தகுந்த மாரி ப்ராப்ளத்த பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்க்கு இதா தான் இருக்கும். பட் அதுக்கு உண்டான ஃபார்முலா என்னவோ அத மட்டும் எடுத்துட்டு நீங்க ரன் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப நம்ம டெய்லர் சீரிஸ்ல போட்டோம்னா, அந்த பார்ஷியல் பிராக்ஷன் மெத்தடு மேக்ஸிமம் அந்த ம். மெத்தட்ல போட போறோம். பட் கண்டிஷன் என்ன? மாடுலஸ் ஆஃப் இஜெட் இஸ் லெஸ் தேன் 1. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. லெஸ் தேன் 1ங்கிற கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத மட்டும் மைண்ட்ல ஸ்டோர் ஏத்திக்கோ. இது நீ தெரிஞ்சுக்கிட்டனா லாரன்ஸ் சீரிஸ் ஒண்ணுமே கிடையாது. சரியா? என்ன சொன்னேன்? ம். இருக்கிற டேர்ம் லெஸ் தென் 1. அப்ப லெஸ் தென் 1க்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குதோ அத்தனை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் போடணும். கன்வெர்ட் பண்ணணும். டெய்லர் சீரிஸ் பெருசா நம்ம கண்டுபிடிக்கல. ஏன்னா எபோட் த பாயிண்ட் குடுத்துட்டான். பட் இங்க என்ன பண்ணணும்னா ரீஜியன் குடுத்துருவான். அந்த ரீஜியன் வந்து நம்ம லெஸ் தென் 1க்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். அது எப்படிங்கிற போற ஐடியா தான் ப்ராப்ளத்துல இருக்கும். பட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு ஐடியாவுக்கும் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி நான் போடுறேன், எப்படி நம்ம பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட் குடுத்துறேன். சரியாப்பா? ம். Let C1, C2 be the two concentric circles. ரெண்டு சர்க்கிள் ஒரே சென்டர் பாயிண்ட் வச்சு போறது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சார் ஒரே சர்க்கிள் ரெண்டு சர்க்கிள் இப்படிங்கிறாங்க. இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்றான்னா R1, அனதர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R2ங்கிறோம். இருக்குள்ளே R1 ரேடியஸ் வந்து பெருசாகவும் R2 ரேடியஸ் வந்து சின்னதாகும். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அண்ட் ரெண்டு சர்க்கிளோட ஃபார்முலா என்னதுன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் ஒன் அண்டு மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏ சென்டர் பாயிண்ட் சேம்னால அது ஏங்குறாங்க R2. அதாவது இது வந்து ஏ, இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள், இது வந்து C1 சர்க்கிள், இது வந்து C2 சர்க்கிள். சரிங்களா? வேர் R2 is less than R1. R2 ரேடியஸ் வந்து சின்னதாகவும் R1 ரேடியஸ் வந்து பெருசாகவும் இருக்குங்க. லெட் இப்போ டெய்லர் சீரிஸ் அவ்வளோதானா சார்? என்னப்பா டெய்லர் சீரிஸ் போதும்டா. அதை ரிலேட்டடா நீ படிச்சு பார்த்துக்கிட்டனாவே போதும். சரிங்களா? வேணும் கோமர் அதில் ரொம்பலாம் டிஃபிகல்ட்டாக வராதுல்ல சார்? டிஃபிகல்ட்டான சம் வேணுமா? இல்லை வராதான்னு கேட்குறேன். வரும். டேன் இன்வெர்ஸ்ல கேட்பாங்க. டேன் இன்வெர்ஸ்ல கேட்பாங்க. இல்லை பெரிய பெரிய சீரிஸ் வர மாதிரி கேட்பாங்க. இது பேசிக் தெரிஞ்சுக்கோ. அப்போ உங்க கிளாஸ்ல எடுக்கும்போது அதை விட நம்ம கிரிட்டிக்கலா இருந்தா அதை நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துப்போம். ஓகேவா? let f of z be the analytic function inside and angular region or angular region between region ஓட இதுலயும் நம்மளுக்கு வந்து அனலிட்டிக்கா இருக்கும். ரெண்டு சர்க்கிள் between region or between on the side between C1 and C2. Between C1 and C2. Then for any z in the region, அதாவது angular region தான் ஆரஞ்சு அடிக்கிறோம். அப்ப ரீஜன் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரீஜன் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குங்கிறோம். ரீஜன் வந்து இது ஆர், இந்த ஆர்ல வந்து ரீஜன் இருக்குங்கிறோம். அப்ப டெய்லர் சீரிஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற இஜெட்டுக்கு ஓகே இந்த பாயிண்ட்ல ஃபார் எவ்ரி இஜெட் இன் ஆர்ன்ட்டான். ஆறுங்கிற ரியல் நம்பர் கிடையாது, இந்த ரீஜியனோடது. இங்க நோட் பண்ணது இந்த ரீஜியனோடது. சரிங்களா? ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் கொடுக்குற டெய்லர் சீரிஸ் நான் சொன்னேன்ல, டெய்லர் சீரிஸ்னா பைனைட் வரும், லாரன்ஸ் சீரிஸ்னா இம்பைனைட் வரும்னு. அப்ப இம்பைனைட் சீரிஸ் கொடுக்குறான். இதே இம்பைனைட் சீரிஸோட ஃபார்முலா summation n varies from 0 to infinity an into z minus a whole power n plus summation n varies from 1 to infinity bn into z minus a whole power minus n ஓகேங்களா? நெகட்டிவ் தனியா பாசிட்டிவ் தனியா செப்பரேட்டா டிவைட் பண்ணிட்டோம். நெகட்டிவ் தனியா பாசிட்டிவ் தனியா செப்பரேட்டா டிவைட். அப்ப இது என்னது? இது பார்த்து டெய்லர் சீரிஸ் பிளஸ் அடிஷனலா யார் வரா? நெகட்டிவ் சீரிஸ் வரும். இது வந்து நெகட்டிவ் சீரிஸோட, ஏன்னா மைனஸ் என் வந்து இருக்குது. அப்ப நெகட்டிவ் சீரிஸோட. சரியாப்பா?
சரி இது வந்து சீரிஸோட இது. இந்த ஃபார்முலாவை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் சீரிஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏஎன் என்ன பிஎன் என்னங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்கிறோம். வேர் ஏஎன் ஈக்குவல் டு 1 by 2 pi I into integral C1 into f of z divided by z minus a whole power n plus 1 into dz. அதே மாதிரி bn equal to 1 by 2 pi I into integral C2 into f of z divided by z minus a whole power 1 minus n into dz. The integrals being taken in the anticlockwise. Anticlockwise direction. This series is called here. This series is called here Lorentz series. Lorentz series of f of z about the point z equal to a. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டேமாக டிவைட் ஆகுது, ரீஜியன் வருது, சர்க்கிள் இந்த மாதிரி இருக்குது, எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லாரன்ஸ் சீரிஸ். ஓகேங்களா? எழுதிட்டீங்களா இல்லை நான் வெயிட் பண்ணணுமா? எழுதணும் சார். எங்கிருந்து ஃபர்ஸ்ட் இருந்தா இல்லை எங்கிருந்து? இல்லை ஃபார்முலா மட்டும் எதுன்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் எழுதிக்கிறேன். சரி, ஃபார்முலா மட்டும் எழுதுனா இதை இந்த ஃபார்முலாவை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் இதுதான் ஸ்டேட்மெண்ட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். 1 2 3 இந்த 4 பாயிண்ட். ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட் இன்டகிரேஷன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வேர்டு சொன்னேன்? மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1ங்கிற கன்வெர்ட் பண்ண வேணும். எப்படி வேணா கொடுத்துருப்பான், என்ன பண்ணணும்? லெஸ் தென் 1க்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த போன क्वेश्चन காமன் எடுத்து பண்ணனும். அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல z வந்து ரெசிப்ரோக்கலா வரலாம். ஏன்னா zங்கிறது எப்படி வேணா மாறலாம். நீ சொன்ன மாதிரி z/2 வரலாம், இல்ல 2/z ன்னு வரலாம். எதுக்கு வேணா நீ தயாரா இருந்துக்கணும். பட் இந்த கேஸ் என்னவா இருக்கணும்? லெஸ் தென் 1 கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிருக்கணும். சரிங்களா? அத மட்டும் மைண்ட்ல அந்த ஃபார்முலால bn z - a பவர் மைனஸ் என்ன மைனஸ் n, அதுதான் மைனஸ் n போடுறேன். மைனஸ் n இது வந்து பாசிட்டிவ் பவர், இது வந்து நெகட்டிவ் பவர். ஓகே. அதுக்கப்புறம் z belongs to real number. சார் ஓகே சார். ரியல் நம்பர் இல்லடா, ரீஜன். அதுக்கு தான் சொன்னேன். அந்த சர்க்கிள் போட்டு எழுதிக்க. நீங்க தெரியும், நீ இதை மிஸ்டேக் பண்ணிடு. அதை மட்டும் எழுதலாம். 2 சர்க்கிள் இருக்கும். 2 சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு ரீஜன் ஆங்குலர் ரீஜன். அந்த ஆங்குலர் ரீஜன் தான் வந்து நம்ம வந்து ஆர் நோட் பண்ணோம். அந்த ஆங்குலர் ரீஜனை வந்து நம்ம ஆர் நோட் பண்றோம். அந்த ஆறுங்கிற இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இஜெட் இருக்கும். அந்த ஆறுங்கிறது யார்? ரியல் நம்பர் கிடையாது, ரீஜியன். ஓகே. சால்வ் பண்ணிட்டியா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பொறுமையா போடுறேன். இது ஓகேன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீ ஓகே கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெய்லர் சீரிஸ் ஓவர் அதிகமாக பார்க்க தேவையில்லை. இல்லை அதுக்கப்புறம் 2-3 ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தான் பார்க்கணும். சரிங்களா? சரி, கொஸ்டின் பார்க்கலாம். இதுல இருந்து கம்பல்சரி எக்ஸ்பேண்ட்ங்கிற சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸ் வந்து கம்பல்சரி ஒரு 10 மார்க் உண்டு. டெய்லர் சீரிஸ் வருமா, லாரன்ஸ் சீரிஸ் வருமா? 99%, 98% லாரன்ஸ் சீரிஸ்ல கேட்பாங்க. டெய்லர் சீரிஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா? எக்ஸ்பேண்ட் த ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியா கேட்கறோம்னா டெய்லர் சீரிஸ்ல கேட்பாங்க. ஓரளவுக்கு நார்மலா கேட்கணும்னா லாரன்ஸ் சீரிஸ்ல கேட்பாங்க. z divided by z minus 1 into z minus 3. In the Lorentz series, valid
Z less than மாடுலஸ் ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 3. இங்க பாத்தியா லெஸ் தென் கொடுக்கல. இங்க பாருங்க இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டு கண்டிஷன் ஓகேவா. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லிக்கிறேன்னா மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 லெஸ் தென் 2 மாடுலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 லெஸ் தென் 2. இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். சார் இதுக்கு முன்னாடி வெறும் Z ஈக்குவல் டு தான் கொடுத்தாங்க. அது டெய்லர் சீரிஸ் லாரன்ஸ் சீரிஸ் கண்டிஷன் கொடுப்பான்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன கொடுத்துருப்பான் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நடத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ரூல் தான் கொடுத்துருப்பான் தவிர எபோட் பாயிண்ட் பத்தி கொடுத்துருக்க மாட்டான். சரிங்களா, பாயிண்ட் பத்தி கொடுத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி ரூல் தான் லாரன்ஸ் சீரிஸ்ல கொடுத்துருப்பான். ஓகேங்களா. அப்ப எபோட் த பாயிண்ட்டுக்கு மீறி கொடுத்துருந்தானா நீ டெய்லர் சீரிஸ் போறிக்கும். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் கொடுத்துருந்தானா லாரன்ஸ் சீரிஸ் வந்து அவனே மென்ஷன் பண்ணிடுவான் மேக்ஸிமம். இட் இஸ் ஜென்ரலா பவர் சீரிஸ்னு சொல்லி கொடுத்துருவான். அப்படிங்கும்போது என்ன கண்டிஷனுக்கு எது அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு தரவா இருக்கிறது யாரு, நாம படிக்கக்கூடிய பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். அந்த 3 டைப் தெரியுமில்ல, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சரி சூப்பர். அப்ப இது என்ன டைப்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிச்சு. ஏவோட வேலையும் பியோட வேலையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா கடற்கரை இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். சரிங்களா. அப்ப இஜெட் டிவைடட் பை சொல்யூஷன் போட்டுடலாம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உனக்கு நீ ஆல்ரெடி கிளியரா சொல்லிட்டேன். அப்ப இஜெட் மைனஸ் 1 இன்ட்டு இஜெட் மைனஸ் 3 ஈக்குவல் டு a divided by z minus 1 plus b divided by z minus 3. அப்ப z equal to a into z minus 3 plus b into z minus 1. சரி, a minus 1/2 b வந்துட்டு 3/2. கடகடன்னு போடுறியா, வெரி குட். அப்ப a வந்து என்ன கிடைச்சதுங்க minus 1/2வா, b வந்து 3/2வா. சரி, அப்ப இந்த சீரிஸ் மாத்திடலாமா. f of z equal to minus 1/2 into 1/z minus 1 plus 3/2 into 1/z minus 3. சூப்பர். இது 1 minus z ஃபார்ம்ல வேணும். ஒரே நிமிஷம் 1 minus z இல்ல, ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, z greater than 3 கொடுத்துருக்காங்க. இதை தான் பார்க்கணும். நீ அங்க போய் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இங்க இருக்குது பாத்தியா, இதுவும் இம்பார்ட்டன்ட். இங்க கொடுத்ததாண்ட இம்பார்ட்டன்ட். இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 1 காமன் எடுத்தோம்ல, அது எதுக்கு? அது டெய்லர் சீரிஸ்டா. ஓகே, இங்க அந்த ஃபார்முலா தான் கொண்டு வர போறோம். பட் நம்மளுக்கு ரூல் என்ன, அது என்ன ரூல், புரியல. இன்னும் நடத்தவே இல்லை. என்னடா நடத்தங்காட்டி பேசிட்டு இருந்து எப்பறம் நடத்துறது. நான் நடத்தி முடிக்கிறேன், அப்புறமேட்டு பேசு. இப்ப என்னன்னா மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 கேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நடத்துறேன். நான் எப்படி லெஸ் தென் 1ங்கிற கேஸை நான் வச்சுக்க மைண்ட்ல. சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிக்கிறாங்க, மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 3. கரெக்டா. அப்ப இது எப்படி நான் லெஸ் தென் 1க்கு கொண்டு வர முடியும்? எனி ஐடியா? லெஸ் தென் 1க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவது அப்படின்னா, இந்த z இருக்குதுல்ல, இந்த z வந்து கீழே கொண்டு வந்துங்க. அப்ப என்னாச்சு, 1 கிரேட்டர் தென் 3 டிவைடட் பை z மாடுலஸ். சார் மாடுலஸ் போட்டுக்கோ. மாடுலஸ் 3 பாசிட்டிவ் தானே, அப்ப z க்கு மாடுலஸ் போட்டுக்கோ. அப்ப இது எப்படி எழுதலாம், which implies மாடுலஸ் ஆஃப் 3 by z is less than 1. இந்த கண்டிஷன் புரிஞ்சதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு. சரி, இப்ப இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து இந்த கண்டிஷனுக்கு மாற்ற வேண்டும். சரிங்களா. மாற்ற முடியுமா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 3/z வந்து லெஸ் தென் 1னா 2/z எப்படி இருக்கும், 1/z எப்படி இருக்கும்? கண்டிஷனுக்கு மாத்துறதே புரியல சார். எது புரியல கபிலேஷ்? கண்டிஷனுக்கு மாத்தணும்ங்கறீங்கல்ல. ஆமா, நம்ம இப்ப வந்து நம்ம பைனாமியல் சீரிஸ்னா என்ன வேணும், 1 - z க்கு மாத்தணுமா மாத்த வேண்டாமா? அதுக்கு என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணனும், மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குமா வேண்டாமா? ஆமா. இப்போ நம்ம லெஸ் தென் 1க்கு மாத்திட்டோமா? இல்ல. ஓகே. மாத்திட்டோமா? இப்போ நமக்கு கண்டுபிடிச்சது வந்து 3/z. 3/z பாத்தீங்க, 3/z தான் நம்ம லெஸ் தென் 1ன்னு வந்திருக்கு. கரெக்ட்டா? இப்போ நான் கேட்கக்கூடிய क्वेश्चन 2/z லெஸ் தென் 1 கிடைக்குமா, 1/z லெஸ் தென் 1 கிடைக்குமான்னு உன்னை நான் क्वेश्चन கேக்குறேன். கிடைக்க பாசிபிள் இருக்குதான் கேக்குறேன்.
கிளியரா புரிஞ்சுட்டு சொல்ல. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆமா. ஏன்னா 3k லெஸ் தென் 1ங்கும்போது 2க்கு லெஸ் தென் 1 ஆகுது. 4க்கு தான் ஆகாது. கரெக்ட்டா? 4/z தான் லெஸ் தென் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். பட் கம்பல்சரி 2க்கும் ஆகும், 1க்கும் ஆகும். கரெக்ட்டா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? சரிப்பா. இல்ல சார். ஓகே, வெரி குட். இப்போ வாங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதும். லாரன்ஸ் சீரிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோ. 2, 3 டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த f ஆஃப் z திரும்ப எழுதுங்க. f ஆஃப் z வேல்யூ என்ன? 1/2 இன்டு 1/z minus 1 plus 3/2 இன்டு 1/z minus 3. சரிங்களா? இருக்கிற f ஆஃப் z எழுதிக்கிறேன். கபிலேஷ் எதுவுமே பண்ணல. இருக்கிற f ஆஃப் z அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? ஓகே. புரியலன்னா ஓகே. கேளுங்க. இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம்? இப்போ நம்ம லெஸ் தென் 1க்கு மாத்த வேணும். என்ன எடுக்கணும்? z தான் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ண போறேன்? இதுக்கும் மைனஸ் z வெளிய எடுக்கிறேன். இதுக்கும் மைனஸ் z வெளிய எடுக்கிறேன். அப்போ எடுத்தாதான் எனக்கு 1 மைனஸ் z ஓட ஃபார்முலாக்கு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்போ வெளிய எடுத்துடலாமா? அப்போ வெளிய எடுத்து என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். இதுக்கு என்ன வேணும்? 1 மைனஸ். அப்போ z வெளிய எடுத்தா போதும். மைனஸ் z கூட தேவையில்லை. z வெளிய எடுத்தா கூட போதும். அப்போ என்னாச்சு? மைனஸ் 1/2z 1 divided by 1 minus 1/z. கரெக்டா? plus 3/2z into 1/1 minus 3/z. கரெக்டா? மாறி இருக்குதா? இந்த பாருங்க, இந்த டைமுக்கு மாறி இருக்குது, அப்புறம் இந்த டைமுக்கு மாறி இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன? that is equal to minus 1/2z மேல கொண்டு வந்துருங்க. 1 minus 1/z whole inverse plus 3/2z 1 minus 3/z whole inverse. கரெக்டாடா கண்ணு? அப்ப அப்ளை பண்ணுங்க ஃபார்முலா. minus 1/2z ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. என்ன ஃபார்முலா? alternate sign. 1 plus z 1/z 1/z the whole square plus dot dot dot. கரெக்டாடா கண்ணு? சரி, இதெல்லாம் ஓகே சார். நீங்க சும்மா அந்த 1/z ஃபார்மேட் வர வைக்கணும்னு சொல்லாம ஏன் சார் அந்த கண்டிஷன் சொன்னீங்க? அதுதான் புரியல. ஒரே நிமிஷம், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லு. சும்மா 1/zக்கு குறைக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுடா. லெஸ் தென் 1 கேஸுக்கு வர வைக்கணும். 1/zன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப சப்போஸ் சார், அதுதான் புரியல சார். இந்த 1/z ஃபார்மேட் வந்துட்டு கொண்டு வரக்கு z காமன் எடுக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அது என்ன கண்டிஷன் ஏதோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்றீங்க? இந்த கண்டிஷன் கொடுத்துக்கறானே இல்லையா? இந்த கொஸ்டின் அதான்டா கொடுத்துக்கறான். அந்த கண்டிஷன் பார்த்து தான் சொல்லணும். கொஸ்டின் என்ன கொடுத்துக்கறான்? இங்க பாருங்க, இதே கொஸ்டின் நம்மளுக்கு. இது போட்ட பின்னாடி இது போட வேணும். நம்ம இதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா இது அதை விட கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் திங்க் பண்ணா போதும். சரியா? நீ சொன்ன மாதிரி 3/z இங்க கொண்டு வந்துட்டு இங்க வந்து என்ன ஆகும்? லெஸ் தென் 1 ஆயிரும். கரெக்டா? அதே மாதிரி இங்க என்ன நடக்கும்? இங்க எப்படி கொண்டு வருவீங்க? இந்த 2 கீழே கொண்டு வரணும். கரெக்டா? அப்ப மாலஸ் ஆஃப் z minus 1 divided by 2 less than 1 வரும். கரெக்டா? நம்ம less than 1 கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி போட்டாதான் கன்வெர்ட் ஆகும். சரியா தம்பி? அது கம்பல்சரியா பண்ணி காட்டணுமா? ஆமா, பண்ணாதான் நம்ம ப்ராடக்ட் ரன் பண்ண முடியும். இல்ல சார், பண்ணாமே பண்ணலாம்ல சார். நீங்க இந்த ஸ்டெப் இல்லாம அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும்ல ஆன்சர். எல்லா क्वेश्चनக்கு வருமா தெரியல. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இது பண்ணாதான் எனக்கு ஐடியா கிளியரா இருக்கும். மேபி உனக்கு ஐடியா வந்து சார் அது தேவையில்லைன்னு நினைச்சீனா இல்ல சார், கன்வெர்ட் பண்ற ஸ்டெப் நம்ம எங்கேயுமே क्वेश्चनல யூஸ் பண்ணல ஆன்சர். ஏன் யூஸ் பண்ணல? இது தெரிஞ்சதானே ஃபார்முலா அப்ளை பண்ணுவே. ஃபர்ஸ்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. கன்வெர்ட் பண்ண ஸ்டெப் இல்லாம எப்படி? எந்த ஃபார்முலா சார்? நீங்க தான் சார் ஃபார்முலானாலே 1 - z ஃபார்மட்னு சொல்லிட்டீங்க. ஆமாடா, ரூல் என்ன? மாலஸ் ஆஃப் அப்புறம் எதுக்கு சார் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணல? கண்ணே, இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பைனாமியல் ஃபார்முலாவே சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ஆகாது. புரியுதா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தென் பைனாமியல் ஃபார்முலா எக்ஸிட், அதர்வைஸ் டஸ் நாட் எக்ஸிட். சரியா? அதனால தான் இந்த கண்டிஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்றேன். புரியுதா? இந்த கண்டிஷனுக்கு அதனால தான் கன்வெர்ட் பண்றோம். புரியுதா கண்ணே? சரி, ஓகே சார். இல்லடா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் போட முடியல பைனாமியல் ஃபார்முலா. அவ்வளவுதான். சரிங்களா? அதை மைண்ட்ல ஏத்திக்கோ. சரி, இதை கன்வெர்ட் பண்ணிடு. என்னாச்சு? that is equal to minus 1/2z என்ன கிடைக்கும்? summation n varies from 0 to infinity. கரெக்டாப்பா? 1/z whole power n. கரெக்ட்டுங்களா? plus 3/2z
summation n varies from 0 to infinity 3 by z whole power n. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ப்ராப்ளத்தை போட்டுட்டேன். ஒரு செக் பண்ணிக்க, எழுதிக்கோ. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொடுக்குறேன், எழுதிக்க. அப்புறம் அடுத்த கண்டிஷன் நம்ம பார்ப்போம். எழுதிக்கிறியாப்பா? எங்க இருந்து மேல இருந்து வரட்டும், எங்க இருந்து வரட்டும்? இந்த ஸ்டெப்ல இருந்து. சரி, இப்போ எதுவும் இல்லை, நான் வந்துட்டு சும்மா ஜெட்டை வந்துட்டு கீழே மட்டும் கொண்டு வரணும், அவ்வளோதானே சார்? கொண்டு அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் காட்டிடணும். ஆமா, காட்டிடுவேன். ஆமா, லெஸ் தென் ஒரு கேஸ் காட்டிடு. நீ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படி பண்ணிக்கோ. செகண்ட் கேஸ் இருக்குல்ல, செகண்ட் கேஸுக்கு நீ இன்னும் போடும்போது இன்னும் புரிஞ்சுக்குவேன். ஏன் லெஸ் தென் ஒன்னை பத்தி பேசுறாங்கிறது புரிஞ்சுக்குவேன். போடு. கீழே சார், கீழே சார். ஓகே, சரி, செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாமா? செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் இஜெட் என்ன இருக்குது? சேம் எஃப் ஆஃப் இஜெட் தான். அந்த சீரிஸ் எழுதுமே, அந்த சீரிஸோட எஃப் ஆஃப் இஜெட் தான். என்ன சீரிஸ் கொடுத்துருக்காங்க? சேம் செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனோடது எஃப் ஆஃப் இஜெட் ஃபர்ஸ்ட்டு. எஃப் ஆஃப் இஜெட் என்ன கிடைச்சது? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு 1 டிவைடட் பை இஜெட் -1 ப்ளஸ் 3/2 இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போட்டு கண்டுபிடிச்சது 1 டிவைடட் பை இஜெட் -3. இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலம் கண்டுபிடிச்சது. அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, மாடலஸ் ஆஃப் இஜெட் -1 லெஸ் தென் 2. சரியா? சரி, இப்போ லெஸ் தென் 1 என்ன பண்ணுவேன்? 2 வந்து கீழே கொண்டு வந்துக்கலாமா? அப்போ என்னாச்சு? மாடலஸ் ஆஃப் இஜெட் -1 டிவைடட் பை 2 லெஸ் தென் 1. சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? மாடலஸ் ஆஃப் இஜெட் -1 கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்க ஆல்ரெடி மாடலஸ் ஆஃப் இஜெட் -1 இருக்குது, இது நீ டச்சே பண்ணணும். இது அப்படியே இருந்துட்டு போகுது. அப்போ இதுதான் வந்து இஜெட் -1 கேஸுக்கு இல்ல. அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த டேர்ம் அப்படியே பிக்ஸடு. சரியா? சரி, எழுதுறேன் பாருங்க. எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு 1 பை. சார், क्वेश्चन எஃப் ஆஃப் z இஸ் ஈக்குவல். சொல்லு. இது எதுக்கு போணும்? என்ன எந்த சம் இதே சம் தானா? ரெண்டாவது கண்டிஷன். இது மொத்தம் ரெண்டு கேஸ் இருக்குல்ல, ஒரு கேஸ் முடிச்சிட்டு ரெண்டாவது கேஸ் இருக்குதுல்ல. ரெண்டாவது கேஸ் என்ன சார்? z minus modulus 1 is equal to less than 2. இதான ரெண்டாவது கேஸ். ரெண்டாவது கேஸுக்கு இப்போ போடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சிட்டு ரெண்டாவது கேஸ்னு சொல்லி போடுறேன். அப்போ அதே சம், அதே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சது. இதே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான், சேம் சம்முக்கு. கரெக்டா? இப்போ நம்ம ரெண்டாவது கண்டிஷன் புரிஞ்சுதா? ரெண்டாவது கண்டிஷன் புரிஞ்சுதா? இதான் ரெண்டாவது கண்டிஷன். சரிங்களா? 2/z minus 1 தானே வரணும். டேய், நம்மளுக்கு லெஸ் தென் 1 வேணும்டா. ஓ, ஓகே.
புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். அதனால தான் கேட்டேன். இங்க வந்து என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாலா இசட் கிரேட்டர் தென் 3ன்னு வந்தது. நம்மளுக்கு லெஸ் தென் 1 வேணும்னா இத கீழ கொண்டு போனா லெஸ் தென் 1 ஆயிடுச்சு. கரெக்ட்டா 1 தான் பெருசா இருக்கணும். 1 தான் பெருசா ஒரு இருக்கணும். நிமிஷம் சார். உனக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோ. எப்ப வந்து இஜெட் கீழ போகும், எப்ப வந்து இஜெட் மேலேயே இருக்கும் அப்படிங்கிற ரூல் நீ எழுதிக்கோ. சரிங்களா? ஓகே, அது புரிஞ்சுச்சு. புரிஞ்சுதா? எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. சரி. இப்ப பாருங்க இது இஜெட் மைனஸ் ஒன்னுங்கிற டேர்ம் தான் இருக்குது. அதனால நீ டச் பண்ண வேண்டாம். எது இஜெட் மைனஸ் ஒன் டேர்ம் இல்லையோ அதை தான் நீ டச் பண்ணணும். இதே இஜெட் மைனஸ் ஒன்னுங்கிற டேர்ம் இல்லை, அதை டச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ 3/2 இன்ட்டு 1 டிவைட் பை என்ன இருக்குது? இஜெட் மைனஸ் 3 இஜெட் மைனஸ் ஒன்னுக்கு மாற்றணும். அப்போ எப்படி எழுதலாம்? -1 -2 எழுதலாம். கரெக்டா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா கபிலேஷ்? புரியவே இல்லை சார். இஜெட் மைனஸ் ஒன்னு டேமுக்கு மாற்ற வேண்டாம் கண்ணு. அந்த ஸ்டெப் எதுக்கு பண்றோன்னே புரியும். போன இதுக்கு வேற எது பண்ணணும்? போன இதுக்கு என்ன பண்ண? Z காமன் எடுத்தீங்க. அது எதுக்கு பண்ணணும்? ஒரே நிமிஷம். என்ன வேணும் சொல்லு. இதுல என்ன புரியல உனக்கு? அதுல Z காமனா எடுத்தீங்க சார். ஏன் Z காமனா எடுத்தீங்க? இங்க பாரு. Z தான டினாமினேட்டர்ல இருக்குது. ஒரே நிமிஷம். கப்ளேஸ் Z தான டினாமினேட்டர்ல இருக்குது. Z டினாமினேட்டர் வந்து Z காமனா எடுக்கணும். வேற நம்பர் காமனா இருந்தா அத தான் காமனா எடுக்க முடியும். ஏன் Z காமனா எடுக்கற? டினாமினேட்டர்ல பாரு Z இருக்குது. அப்பதான் கண்டிஷன் வந்து லெஸ் தென் 1 கேஸ்க்கு மாறுது. கரெக்ட்டா? லெஸ் தென் 1 கேஸ்க்கு மாறும் Z காமனா எடுத்தா தான் கிடைக்கும். கரெக்ட்டா? இந்த இடத்துல Z காமனா எடுத்தா தான் கிடைக்கும். சரியா? இங்க இந்த क्वेश्चनக்கு இது காட்டுங்க. இந்த क्वेश्चन எனக்கு லெஸ் தென் 1 வேணும். லெஸ் தென் 1 வேணும்னா யாரை ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணனும். அந்த ஃபார்மேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? என்ன ஃபார்மேட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அங்க Z இருந்து டைரக்டா போய்ட்டு இங்க என்ன ஃபார்மேட் இருக்குது? Z-1 ஃபார்மேட். இருங்க சார், f of z ஒன்னு எழுதுறேன். சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுது. வெயிட் பண்ணு. சரி, இப்போ என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்பா? Z-1 ஃபார்மேட் மாத்துற பின்னாடி என்ன காமனா எடுக்கும் பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? Z. நீங்க தான் சார் 2 காமன் டினாமினேட்டர்ல இருக்கு. 2 இல்ல. புரியலப்பா. 2 காமனா எடுக்கணும் நீங்க. ஆமாடா, 1 Z ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்ல. 1 Z ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் என்ன மாத்துவ? இங்க பாரு, இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. கரெக்ட்டா? அப்ப எங்க இருக்குது? இங்க பாருங்க, இங்க 2 இருக்குதா? இந்த 2 வெளிய எடுத்தீங்கன்னா Z-1 ஃபார்மேட்டுக்கு வந்துரும். புரியுதா? புரியவே இல்ல சார். சரி, நான் கம்ப்ளீட் பண்றேன். மறுபடியும் பாரு. பிளஸ் எனக்கு இந்த டேர்ம் ஃபார்மேட்டுக்கு மாத்த வேணும் கப்ளேஸ். நல்லா பாத்துங்க. இந்த டேர்ம் ஃபார்மேட்டுக்கு மாத்த வேணும். அப்ப நான் இங்க 2 வெளிய எடுத்துட்டேனா என்ன 2 -2. அப்ப 3/2 இன்ட்டு 1/2 வெளிய எடுத்துட்டேன். 1/2 வெளிய எடுத்து என்ன நடக்கும்? இது அப்படியே இருந்துட்டு போகுது. -1/2 வெளிய எடுத்துட்டேன். இது அப்படியே இருந்துட்டு போகுது. அப்ப என்ன கிடைக்கும்? 1/1 மைனஸ் ஆஃப் Z-1 டிவைடட் பை 2. இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பாரு. அப்ப புரியுதா இல்லையா நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பை 2 இல்ல. இது Z-1 இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபைஸ். Z-1ங்கற கேஸ் சாட்டிஸ்ஃபைஸ். அதனால இத நீ டச் பண்ண வேண்டாம். புரியுதா? இந்த டேர்ம் நீ எதுமே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். சாட்டிஸ்ஃபைனா என்ன சார் ஆகுது? என்ன சாட்டிஸ்ஃபை சார்? அதான்டி, இது சாட்டிஸ்ஃபைனா இத நீ விட்டுரு. இந்த டேர்ம் நீ அது என்ன சாட்டிஸ்ஃபை கூட சார்? புரியல. இன்னொரு சொல்லு. சாட்டிஸ்ஃபைனா எது கூட என்ன ஆகணும்? அதான்டா கண்ணு. இப்ப மாலஸ் ஆஃப் Z-1 -1 ஃபார்மேட் இருக்குதா? Z-1 ஃபார்மேட் இருக்குதா கண்ணுங்க? சரி, நான் இன்னொரு ஐடியா கேட்கறேன். நீ அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணி நான் உனக்கு சொல்றேன். இங்க பாருங்களேன். இது எதுக்கு எவ்வளவு தூரம் பண்றோம்னா பைனாமியல் சீரிஸ்க்காக. பைனாமியல் சீரிஸ்க்கு என்ன ஃபார்முலா வேணும்? 1 - Z ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்மேட்டுக்கு வேணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கையில வந்து 1/Z இருக்குது. வெறும் 1/Z வந்து Z இன்வெர்ஸ் எழுதுனா ஃபார்முலா கிடையாது. கரெக்ட்டா? இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஃபார்முலா இல்ல. இதுக்கு பைனாமியல் சீரிஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. இது பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா எழுத முடியுமா? எழுத முடியாது. அதனால இதுக்கு ஃபார்முலா கிடையாது. சரியா? சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இப்ப -1 காமன் எடுக்கணும் தானே? -1 காமனா எடுக்கிறது என்ன யூஸ்? இங்க பாரு, சென்டர் பாயிண்ட் என்ன இருக்குது? 1 இங்க பாரு, இங்க ஒரே நிமிஷம். வரணும். அங்க Z-1 இருக்கு. தம்பி ஒரே நிமிஷம். மாலஸ் ஆஃப் Z லெஸ் தென் 1னா -1 காமன் எடு. அவன் கொடுத்ததே பாரு, மாலஸ் ஆஃப் Z -1ன்னு கொடுத்துக்கறான். நீ சொல்றது கரெக்ட் தான். எப்ப காமன் எடுக்கணும்? -1. இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா -1 காமன் எடு. இந்த இடத்துல.
அவனோட கேஸ் இது. அப்ப இதுக்கு இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த கேஸ்க்கு தான் நம்ம வரணும். இங்க இருக்கிறதுக்கு தான் வரணும். சரிங்களா? சார் இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் நீங்க சார். தம்பி அந்த சர்க்கிளே உனக்கு சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குது? இது வந்து சார் சர்க்கிள் தானே? சர்க்கிள்லாம் புரியல சார், அதெல்லாம் அது வேணாம். புரியல. அந்த லாஜிக் வேண்டாம் சார். எந்த லாஜிக்? இந்த சர்க்கிள் அதெல்லாம். சரி, சர்க்கிள் லாஜிக் வேணும்னா இதை நீ சொல்லு பார்க்கலாம். நான் கேக்குறது இங்க இருக்குது, இங்க இருக்குது. இந்த பாயிண்ட். சரிங்களா? நம்மளுக்கு தேவை இந்த அது பாயிண்ட் அது வைக்கிறது இல்ல தான் சார். தேவை. இப்போ நீங்க z-1க்கு எதுவுமே பண்ணாம எதுக்கு போனீங்க? டேய் அவன் கண்டிஷன் இந்த கண்டிஷனை கொடுத்துக்கிறான். கண்டிஷன் இந்த கண்டிஷனை கொடுத்துக்கிறான். by 2 வேணும்ல சார், by 2 இல்ல. இல்ல அவன் கண்டிஷன் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நீ கொண்டு போகணும். அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு நீ கொண்டு போ. சென்டர் பாயிண்ட் என்னங்க? சென்டர் பாயிண்ட் ஒண்ணு தானே. அப்ப ஒண்ணுங்கிற வச்ச வேற சென்டர் பாயிண்ட் நீ கன்வெர்ட் பண்ண தேவையில்லைன்னு. புரியுதா? அதனால தான் இங்க சொன்னேன் சென்டர் பாயிண்ட் என்ன 1. அப்ப இந்த ஒண்ணுங்கிற வர சென்டர் பாயிண்ட் வச்சு அது டிவைட் பை 2 இருந்தாலும் அது எது இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது நீ சர்க்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவ. இந்த பக்கம் போனா அது சர்க்கிளா மாறி. அது பிரச்சனை கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த டேர்முக்கு வந்து நீ வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டாம். எந்த பாயிண்ட்டுக்கு இல்ல z-1 ஃபார்மேட் இல்லாத டேர்முக்கு நீ கன்வெர்ட் பண்ணி போட்டா போதும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடாக்கன்னு z-1 அத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியாததுனால தான் புரிஞ்சுக்க சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேன். சரியா? இப்ப z1 ஃபார்மேட் இல்லாத டேர்முக்கு போடு. நான் சொல்றது ஒரே ஐடியா, உள்ள வாங்கிக்கோ. என்ன சொன்னேன்? z-1ங்கிற இல்லாத ஃபார்மேட் எந்த டேர்ம் இருக்குதோ அதுக்கு போடு. சரியா? ஜெனரலா அஸ்யூம் பண்றேன். அத இன்னொரு எப்பா பிஜெட் இருந்தா நடத்திறேன் பாரு. நீங்க என்ன டினாமினேட்டர் எல்லாம் காமனா எடுக்கணும் நீங்க எல்லா டைமும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கிடக்கனே. அதுல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து வெவ்வேறு இருந்தா மாறிடும். சரியா? அதனால தான் நீ டெய்லர் சீரிஸ் பார்த்து புரிஞ்சுக்கோ. இப்ப லாரன்ஸ் சீரிஸ் பார்த்து சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு சார்? சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நான் சர்க்கிள் ஒரே நிமிஷம் எந்த டேர்ம் இருக்கு? சென்டர் பாயிண்ட்னா உனக்கு தெரியாது. இது பேர் சர்க்கிள். இதுல வந்து சென்டர் பாயிண்ட் என்ன? சென்டர் என்ன? சர்க்கிள் தானே இது. சார் சர்க்கிள் இல்ல சார் இங்க. மாடலஸ்னா மீனிங் என்னடா கண்ணு? மாடலஸ் ஆஃப் z = 1ங்கிறது என்ன? சர்க்கிள் தானே. செகண்ட் சாப்டர் கம்பவுண்ட் மேப்பிங்ல சர்க்கிள் பார்க்கலையா? இது யூனிட் சர்க்கிள் பார்க்கலையா? செகண்ட் யூனிட்ல இது என்னது? யூனிட் சர்க்கிள். கரெக்ட்டா? x² + y² = 1. இது யூனிட் சர்க்கிள். கரெக்ட்டா? இது என்னது? 1. 1ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? 1ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? ரேடியஸ் என்ன? 2. அப்ப 2 வச்சு சர்க்கிள் போடுவ. கரெக்ட்டா? இது ஆல்ரெடி செகண்ட் மாடல்ல பார்த்தோம் கண்ணு. சார் இது புரியல சார் இந்த டாபிக். சரி அப்ப விடு. புரியலன்னா நம்ம என்ன பண்றது? நீ ஒட்டுக்காக 1 ஹவருக்கு மேல உட்கார்ந்தனால புரியலையா? இப்ப 45 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. நான் இப்ப நடத்திட்டா ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த கான்செப்ட். இது ஒண்ணுமே இல்லாத क्वेश्चन என்ன இவ்வளவு கஷ்டப்படுற? இப்ப அவன் கண்டிஷன் கொடுத்திருக்குது. ஒரே நிமிஷம் நான் இன்னொரு ஐடியா கொடுத்துறேன் பாரு. இப்ப z-1 <2 கொடுத்துட்டானா? கபிலேஷ் இன்னொரு சொல்றேன் பாத்துக்கோ. z-1 <2 கொடுத்துட்டானா கபிலேஷ்? அப்ப எந்த டேர்ம் வந்து z-1ங்கிற டேர்ம் இருக்குதோ அந்த டேர்முக்கு நீ எதுவுமே கன்சிடர் பண்ணாத, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு முன்னாடி நீ ரன் பண்ணி இந்த டேர்ம் நீ கடைசி வரைக்கும் வச்சுக்கோ. இதான் ஒரு ஷார்ட் கட். ஏன்னா ஒரு ஷார்ட் கட் தெரிஞ்சாதான் புரியும். போன क्वेश्चन ஏன் வந்து இது காமன் எடுத்தீங்க? z காமன் எடுத்தீங்க. எந்த இடத்துல? போன क्वेश्चन z காமன் எடுத்துக்கிங்கல. இங்க பாரு. டினாமினேட்டர்ல z இருக்குது. இங்க டினாமினேட்டர் உனக்கு z இருக்குதா? இருக்கு. எங்க டினாமினேட்டர் இருக்குது? டேய் நான் கேக்குறது 1/z ன்னு இருக்குது. இங்க 1/z இல்ல z-1ங்கிறது இங்க இருக்கு. இத பார்க்க சொன்னேன். நீ மேல இருந்து பார்க்காத. z-1க்கு 1 - 1/z ன்னு இருக்குதா? இல்ல. அதனால தான் z காமன் எடுக்கிறோம். சரியா? சொல்லுங்க கபிலேஷ். அந்த இடத்துல அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஸ்டெப்பே இல்லடா. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன பண்ணலாம் சொல்லு. கன்டினியூ பண்ணலாமா இல்ல நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் ரெப்ரஸ் ஆயிட்டு வரியா? இல்ல இங்க ஏன் எடுத்தீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாரு 1/z ன்னு ஏன் எடுக்கிறோம்? 1/z ஃபார்மேட் தான் இங்க இருக்குது. நீ சொன்ன மாதிரி வெறும் z ன்னு இருந்தா எடுக்க தேவையில்லை. வெறும் z இருக்குது. இங்க பாருங்க z-1 இருக்குது. இந்த இடத்துலயே வந்து இங்க பாருங்க. இந்த இடத்துலயே வந்து 1/z plus 1/z-1 plus 1/z-3 இப்படி இருந்ததுன்னா இங்க வெறும் 1/z தான் இருக்குது.
அப்ப இந்த டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், மீதி இருக்கிற 2 டேர்ம் தான் கன்சிடர் பண்ணுவோம் இந்த ஐடியாவுக்கு. சரியா? இப்ப f of z equal to இங்க பாருங்க மாடுலஸ் ஆஃப் z லெஸ் than 1 இப்படி இருக்குன்னா ஒரு ஜெனரல் ஐடியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து போடுறேன் பாருங்க. இப்ப 3 டேர்ம் இருக்குது. 1 by z பிளஸ் 1 by z minus 1 பிளஸ் 1 by z minus 3. இது சிம்பிள் எக்ஸாம்பிள், இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் ப்ராப்ளத்துக்கு போறேன். இப்ப எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுப்பேன்? இது 1 by z இருக்குது கரெக்டா? அப்ப இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை, பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண தேவையில்லை. இதுக்கு தான் நம்ம பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டும். பட் பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா என்ன நம்ம ஃபார்ம் எடுக்குது? 1 மைனஸ் ஸ்மால் z ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மைனஸ் சைன் வெளியிடுங்க. அப்போ மைனஸ் வெளியெடுத்து என்ன கிடைக்கும்? 1 by 1 மைனஸ் z கிடைக்கும். இது என்னது? 3ங்கிற ஃபார்மேட் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன எடுப்பீங்க? மைனஸ் 1 by 3 வெளியெடுக்கணும். புரியுதா? இங்க 1ங்கிற ஃபார்மேட் இல்லை. அப்போ மைனஸ் 1 by 3 வெளியெடுக்க போறீங்க. அப்போ என்னாச்சு? 1 டிவைட் பை 1 மைனஸ் z by 3 இருக்கும். பட் இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படியே தான் கொண்டு வருவீங்க. சரிங்களா? இதுல என்ன சேஞ்சஸ் நடக்குதா? இதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது. அப்ப இங்க பாருங்க, வெறும் இஜெட்னு இருந்ததுன்னா வெறும் இஜெட் டேர்முக்கு வந்து நீ எது கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, வெறும் இஜெட் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. மீதி 2 டேர்முக்கு மட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணி போனா போதும். சரியா கண்ணு? புரிஞ்சுதா? சரி, இதே கேஸுக்கு மாலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 லெஸ் தென் 1ன்னு வருது. இதை புரிஞ்சுக்கோ. இப்ப நீ கேட்ட டவுட் இந்த கொஸ்டின் வரும். மாலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் 1 லெஸ் தென் 1ன்னு வருது. இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா, இதே ப்ராப்ளம் என்ன ஆகும் பாத்துக்கோ. கபிலேஷ், நீ கேட்ட கொஸ்டின் இப்பதான் வருது, நல்லா பாத்துக்கோ. அப்ப f of z சேம் கொஸ்டின் தான். அப்ப என்ன இருக்குது? 1 by z பிளஸ் 1 by z minus 1 பிளஸ் 1 by z minus 3. சரியா கண்ணு? இப்ப பாருங்க, இது z minus 1 கேஸ் இருக்குது. பாருங்க, இது z minus 1 கேஸ் இருக்குது. அதனால என்ன பண்றீங்கன்னா, இந்த டேர்ம் எதுவும் பண்ணாதீங்க, இந்த டேர்ம் எதுவும் பண்ணாதீங்க. இதையும் நீங்க ரன் பண்ணுங்க. என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்த வேணும்? z minus 1 ஃபார்மேட்டுக்கு மாத்த வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 1 டிவைட் பை இது z பிளஸ் 1 மைனஸ் 1 மாத்த வேணும், பிளஸ் 1 டிவைட் பை இது ஆல்ரெடி z மைனஸ் 1 மைனஸ் 2 மாத்த வேணும். அப்ப இந்த டைம் என்னவும்? இந்த டைம் அப்படியே தான் இருக்கும். அந்த டைம் 1 பை z மைனஸ் 1 ஃபார்மேட்ல அப்படியே தான் இருக்கும். எதுவும் நீ சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இன்னொரு ஐடியா. இதே கேஸுக்கு மூணாவது கேஸுக்கு நான் கொடுக்குறேன். மூணாவது கேஸ்ல என்ன நடக்குதுன்னா, மாலஸ் ஆஃப் z மைனஸ் 3 லெஸ் தென் 1ன்னு வருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதே சேம் f of z. சேம் f of z என்ன பண்ணலாம்? 1 by z plus 1 by z minus 1 plus 1 by z minus 3. நம்மளுக்கு என்ன கேஸ் இருக்குது? இந்த கேஸ் இருக்குது. இந்த கேஸ்ல என்ன பண்றீங்க? கடைசி டைம் நீ அப்படியே வச்சுங்க, எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரூல் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு z minus 3 வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைமுக்கு என்ன பண்ண போறேன்? z minus 3 plus 3 plus எனக்கு இதுக்கு z minus 3 வேணும். அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் 3 வேணும், மைனஸ் 2 வேணும். அப்ப மைனஸ் 3 பிளஸ் 2. கரெக்டா? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நான் காமனா எடுத்து போடணும். சரிங்களா? அப்ப z மைனஸ் 3 ஃபார்மேட் இருக்குது. அப்ப நான் 1 by 3 வெளியே எடுத்துட்டுனா இங்க என்ன நடக்கும்? 1 டிவைட் பை 1 பிளஸ் z மைனஸ் 3 டிவைட் பை 3 இதுக்கு. சரியா? இந்த டைமுக்கு என்ன நடக்கும்? பிளஸ் 1 by 2 வெளியே எடுக்கணும். 1 by 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை 1 பிளஸ் z மைனஸ் 3 டிவைட் பை 2. சரிங்களா? இந்த கடைசி டைம் என்ன இருக்கும்? கடைசி டைம் நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த டைம் அப்படியே தான் இருக்கும். அப்ப எந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வச்சு சர்க்கிள் டிரா பண்ணமோ அந்தனோட டைம் அப்படியே தான் இருக்கும். மீதி டைம் தான் நீ ரன் பண்ணி காட்டணும். மீதி டைம் தான் நீ ரன் பண்ணி காட்டணும். மற்றபடி நீ அப்படியே தான் வச்சுக்க போற. சரியா? இப்ப என்னாச்சு? புரிஞ்சதா கொஞ்சமாச்சு? இல்ல அதே டவுட் தான் இருக்குதா? அப்ப இல்ல உண்மையை சொல்லிட்டாங்க. புரிஞ்சதா நான் அடுத்தது மூவ் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு இன்னும் 4-5 ப்ராப்ளம் இதுல பார்க்க போறேன். ஏன்னா டவுட் நிறைய இருக்குதுல. இஜெட்னு இருந்தா 1 by z டைம் அப்படியே வச்சுக்க, மீதி இருக்கிற டைம் நீ கன்வெர்ட் பண்ண போற. சரியா? ஓகேவா? அதே மாதிரி மாலஸ் ஆஃப் z minus 1 லெஸ் தென் 1ங்கிற கேஸ் இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த டைம் அப்படியே வச்சுக்க போறீங்க, மீதி 2 டைம் ரன் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? அதே மாலஸ் ஆஃப் z minus 2ங்கிற ஒரு டைம் வந்ததுன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இந்த டைம் அப்படியே வச்சுக்க போறீங்க, இந்த 2 டைம் ரன் பண்ண போறீங்க. இதுதான் ஜெனரல். இந்த क्वेश्चनல எந்த டைம் அப்படியே வச்சிருக்கோம்? z minus 1ங்கிற டைம் தான் நமக்கு சென்டர் பாயிண்டா இருக்கு. சரிங்களா? இங்க 2 இருக்குது, அதை கொண்டு வந்தேன்னா உனக்கு என்ன ஆகுது? z minus 1 டிவைட் பை 2. கான்ஸ்டன்ட் டைம் பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்ப நமக்கு எது அப்படியே வச்சுக்கிற டைம்? z minus 1ங்கிற டைம் அப்படியே வச்சுக்கணும். இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து பிரச்சனை இல்லையா? கான்ஸ்டன்ட் பத்தி பிரச்சனை கிடையாது. உனக்கு சென்டர் பாயிண்ட் தான். அதான் சொன்னல, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்க தான் இருக்க போகுது. அதனால சென்டர் பாயிண்ட் எப்படி இருந்தாலும் கான்ஸ்டன்ட் வந்தாலும் மாற போறதில்ல. சென்டர் பாயிண்ட் இதுதான். சரியா?
அதனால கான்ஸ்டன்ட் பத்தி பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை இங்க இருக்கிற டேமும் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன். அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷனை மாலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் லெஸ் தென் டூங்கிற கண்டிஷன் கொடுத்துக்கிறான். அப்போ நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் என்ன இதுதான். அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும் தவிர நீ வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேம் பத்தி நீ கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ கிளியரா கப்டேஸ் போலாமா? சரி, கிளியர்ன்ட்டு அதனால தான் போறேன், இல்லைன்னா நடத்த மாட்டேன். சரியா? சரி, அப்போ இந்த எஃப் ஆஃப் இஜெட் எடுத்து நீ ரன் பண்ணி காட்டு பார்க்கலாம். திரும்ப எஃப் ஆஃப் இஜெட் எழுதுறேன். எஃப் ஆஃப் இஜெட் ஓகே. f of z equal to minus 1 by 2 into 1 by z minus 1 plus 3 by 2 into 1 by z minus 3 ஓகே. நம்ம கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கிறது வந்து மாலஸ் ஆஃப் z minus 1 less than 2 which implies that மாலஸ் ஆஃப் z minus 1 divided by 2 less than 1. சரியா? நம்ம பாருங்க சென்டர் பாயிண்ட். அதனால என்ன பண்ண போறேன், இந்த டைம் நான் டச்சே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இந்த டைம் நான் டச் பண்ண மாட்டேன், இவனை மட்டும் தான் டச் பண்ண போறேன். ஆனா ஆர்டர் மட்டும் மாத்தணும்ல, 1 by z 1 minus z ன்னு மாத்த தேவையில்லை. அது நீ ஃபார்முலாவா இருந்தா தான் மாத்த வேற. ஃபார்முலாக்கு நீ கன்வெர்ட் பண்ண வரைக்கும் நீ அப்படியே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஓகே. ஃபார்முலாக்கு மாத்தும் போது 1 minus z க்கு மாத்தணும். plus 3 by 2 எனக்கு என்ன வேணும், 1 by z minus 1 ஃபார்மேட்டுக்கு வேணும். அப்ப அதனால z minus 1 minus 2 க்கு மாத்திட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? டவுட் இருந்தா சொல்லு, நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண போறேன். இப்போ நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற டைம் யாரு, -2 வெளியே எடுக்க போறேன். அப்போ என்னாச்சு, -1 by 2 இன்ட்டு 1 by z minus 1 plus 3 by 2 இன்ட்டு -2 வெளியே எடுக்கிற. அப்போ -1 by 2. அப்போ இங்கே என்ன நடக்கும், 1 divided by 1 minus z minus 1 divided by 2ன்னு வரும். சரியா? அப்போ என்னாச்சு, that is equal to -1 by 2 into 1 by z minus 1 minus 3 by 4 into 1 minus z minus 1 divided by 2 whole inverse. கரெக்டாப்பா? என்ன டவுட் இருக்குதா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளமும் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஸ்டெப்க்கு அவ்வளோ தான் லோவர் வெயிட்டிங்க. 1 by z 1 by 2 into 1 by z minus 1 minus 3 by 4 into 1 plus z minus 1 divided by 2 plus z minus 1 divided by 2 the whole square plus z minus 1 divided by 2 the whole cube plus dot dot dot. சரியாப்பா? -1 by 2 into அந்த ஃபார்முலாவை ஏன் நம்ம அந்த 1 by z minus 1க்கு யூஸ் பண்ணல? எதுக்குப்பா? அந்த 1 by z minus கீழே இதே ஸ்டெப் தான் சார். அந்த 1 by z minus 1 இருக்குல்ல, அதுக்கு ஏன் யூஸ் பண்ணல அந்த ஃபார்முலாவை? இப்போ தானே சொன்னேன், நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க, மாலஸ் ஆஃப் z minus 1 less than 1னா இந்த டைமை அப்படியே வச்சுக்கணும், யூஸ் பண்ண வேணாம் சொல்லிக்கோங்கள. இந்த கண்டிஷனுக்காக அவன் கொடுத்த கண்டிஷன் இது. சப்போஸ் இந்த கண்டிஷன் கொடுத்துருந்தானே நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணினா நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். நமக்கு இருக்கிற கண்டிஷன் இது. இந்த கண்டிஷன் கொடுத்துக்கிறான். ஈவன் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நான் -1 காமன் எடுத்துர்க்கேன். ஆமா, கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். நான் தான் சொன்னேன், என்ன கண்டிஷன் கொடுக்கறனால அதுக்கு மாத்த வேணும்னு சொல்லி தான் இந்த ப்ராப்ளத்தை இந்த சாப்டரே ஆரம்பிச்சேன். லாரன்ஸ் சீரிஸ் ஆரம்பிக்க முன்னாடி இந்த கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க என்ன கஷ்டமான்னு சொன்னேன். அதே தான் நீ கஷ்டம்னு சொல்லி கேட்குற. இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இதுக்கு நீ எடுத்து அப்ளை பண்ணு. நம்ம இருக்கிற கண்டிஷன் என்ன, இந்த கண்டிஷன். கரெக்டா? இந்த கண்டிஷனுக்கு இந்த இது வந்து தேவை கிடையாது, இதுக்கு தான் தேவை. ஏன்னா இது வேற ஃபார்மேட் தானே, வேற ஃபார்மேட்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். சரியா? ஓகே, தப்பு பண்ண மாட்டேல. இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? நாளைக்கு சால்வ் பண்ணிக்கலாம் சார். புரியல சார், நாளைக்கு சால்வ் பண்ணிக்கலாம் சார் மற்ற கொஸ்டின். நாளைக்கு புரியல, நீ என்ன சொன்னீங்க புரியல. மீதி இந்த இதில் மீதி கொஸ்டின் எல்லாம் நாளைக்கு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஆனால் 1-2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உட்காந்து நீ டயர்ட் ஆயிடுவேன், என்னை திட்டிடுவேன். ஒரு கொஸ்டின் மட்டும் ஈஸியான கொஸ்டின் லாரன்ஸ் சீரிஸ்ல கொடுக்குற போட்டு வரியா? இல்லை வேணாம். ஏன் டென்ஷன் ஆயிட்டியா? இல்லை, அது தெரியல, ஹோம்ஒர்க் வேணாம். ஏன்டா, ஒர்க் இருக்குதா? சார் தெரியல சார், ஹோம்ஒர்க் இந்த கோர்ஸ் வந்து மறந்து போயிடுது சார். அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஹோம்ஒர்க் பண்ணுறப்போ